இதையெல்லாம் ஒரு தனி மனித வழிபாடுதான். கூழூத்துறது தனி மனித வழிபாடுதான் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை பதிய வைக்க வருகிறார் திருமதி கௌரி அவர்கள். வாருங்கள் அம்மா. முனைவர் இரா கௌரி அவர்கள் வாருங்கள், தங்களுடைய அணிக்கு வலிமை சேர்க்கவும். மைக்க எடுத்துட்டு பேசுங்கடா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழுக்கு வணக்கம். நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், நடுவர் அம்மா அவர்களுக்கும், சகோதரி சிவகாமி அம்மையாருக்கும் மற்றும் என் அணி எதிரணி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆடி மாச வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தலைப்பு மிகவும் சிறப்பான ஒரு தலைப்பு. அனைவரும் ஆடி மாசத்தில் ஏற்படுகின்ற நோயை பற்றியும் அம்மனுக்கு வரக்கூடிய திருவிழாக்களை பற்றியும் மிக அழகாக அம்மன் கதையெல்லாம் கூறினீர்கள். இதில் விஷயம் என்னவென்றால், தனி மனித வழிபாடா சமுதாய மேம்பாடா? என் அணி உரைத்தது போல் தனி மனிதனே சமுதாயமாக மாறுகிறான். சமுதாயம் என்பது தனி மனிதன் மட்டுமல்ல, அனைவரும் சேர்ந்தது என்பது என் எதிரணி தலைவியின் வாதம். என் சகோதரி சிவகாமிக்கு நான் சில கருத்துக்கள் அவர் கூறியதை எதிர்த்து இங்கு சில கருத்துக்களை வைக்க இருக்கிறேன். இன்று சமுதாயத்தில் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நேரம் இன்மை மிக மிக குறைவாக உள்ளது. நேரம் என்பதே இல்லை. அனைவரையும் அழைத்து அவன் கூழ் சேர்ந்து ஊத்துவதற்கு இன்று குடும்பம் ஒன்றாக இருப்பதும் இல்லை. அனைவரும் இப்பொழுது நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிவிட்டார்கள், தனி குடுத்தனமாக போய்விட்டார்கள். இப்பொழுது ராகி மாவு கிண்டுவதற்கு கூட அவர்களுக்கு இரவில் ராகி மாவு கிண்டி வைத்து மறுநாள் கூழ் ஒட்டுவதற்கு கூட நேரம் இல்லை. ராகி மாவு ரெடிமேடாக கிடைக்கிறது. அந்த மாவை வாங்கி சட்டென்று வெந்நீரை ஊத்தி சிறு வெங்காயத்தை அரித்து போட்டு அதில் பச்சை மிளகாய் இட்டு ஒரு 2 வேப்பிலை நாட்டை போட்டு கூழை காய்த்து அம்மன் முன் வைத்து தனி மனிதனே அதை உண்கிறான். மேலும் தனி மனிதன் தான் அம்மன் கோயிலுக்கு கேழ்வரகையும் அரிசியும் வாங்கி கொடுத்து கூழ் ஊத்துவதற்காக கொண்டு போய் தன்னுடைய வேண்டுதலாக அதை கொடுக்கிறான். சமுதாய மேம்பாட்டிற்கு வித்தாக இருப்பது தனி மனிதனே. ஐயா ஒன்று சொன்னார்கள், கொரோனா வைரஸ் வரும் பொழுது ரசம் வைத்து கொடுத்தார்கள், அனைவரும் சென்று அதை பருகினார்கள் என்று. அந்த ரசம் வைத்து கொடுத்தது சமுதாயத்திற்கு ஒரு தனி மனிதனே. அதை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். மேலும் ஆரோக்கிய மேம்பாடு என்பதற்காக கூழ் உண்கிறோம் என்றார்கள். இன்று டாக்டர்கள் அனைவரும் அனைத்து வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்கள் என்ற வேற்றுப்பாடு இன்று இல்லை. அனைத்து டாக்டர்களும் உரைப்பது, நீங்கள் நிறைய உணவு உண்ணக்கூடாது, மாத்திரைகள் குறைய வேண்டும் என்றால் கஞ்சி, கேழ்வரகு, கம்பு போன்ற சிறுதானியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்று உரைக்கிறார்கள். தனி மனிதனுடைய மேம்பாடுதான் ஒரு குடும்பத்தின் மேம்பாடு. ஒரு குடும்ப தலைவன் நீண்ட நாள் வாழ்ந்தால்தான் அவனால் ஒரு சமூகத்துக்கு தன்னுடைய பங்கை கொடுக்க முடியும். ஆகவே தனி மனிதன் நன்றாக வாழ்வதற்கும் அவனுடைய ஆரோக்கியம் சிறப்பதற்கும் அடிப்படையான சிறுதானிய விழிப்புணர்வு இன்று அதிகம் ஏற்பட்டுள்ளதால் அவன் சிறுதானிய உணவிற்கு மாறுகின்றான். ஆடி மாதத்தில் அவன் கூழ்களை குடிப்பது போல் இன்று எல்லா காலகட்டங்களிலும் அனைத்து வீட்டுகளிலும் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கக்கூடிய வீடுகளில் கூழ் கஞ்சி என்பது அனுதினமும் குடிப்பது போல் ஆகிவிட்டது. இது மாதம் என்பதெல்லாம் இப்பொழுது இல்லை. காலையில் ஒருவேளை அனைவருமே கூழ் குடிக்கிறார்கள். அந்த மாதிரி சமூகம் தன்னுடைய உடல் நலனை பேணி காக்க வேண்டும் என்ற பொறுப்பு அனைத்து தனி மனிதனுக்கும் ஊடுருவி வந்துவிட்டது. இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிறுதானிய விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. நாட்டு உணவு சாப்பிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. தனி மனிதன் தன்னுடைய வயதை உயர்த்துவதற்காக இது போன்ற நல்ல ஆரோக்கியமான உணவை தேடி சென்று சாப்பிடக்கூடிய அளவுக்கு சமூகம் வளர்ந்து விட்டது. தனி மனிதன் வளர்ந்தால்தான் அந்த சமூகமும் அங்கு வளரும். தனி மனிதன் ஆரோக்கியமா இருந்தால்தான் சமுதாயமும் மேம்படும். ஆகவே ஆடிக்கூழ் தேடி குடிப்பது என்பது தனி மனிதனுடைய மேம்பாடு என்று என் கருத்தை ஆணித்தரமாக இன்று உரைத்து, இது சமுதாய மேம்பாடு அல்ல, தனி மனிதனே சமுதாயம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. திருமதி முனைவர் கௌரி அவர்கள் ஒரு பொன்மொழியாக ஒன்றை இங்கே உரைத்து விட்டு சென்றார். ஆடிக்கூழ் தேடிக்குடி. அதாவது கண்டையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு பதிலாக இப்பொழுது ஒரு பொன்மொழி,
ஆடிக்கூழானாலும் தேடிக்குடி அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க மொடாக்கூழ அப்படின்னு சொல்லாம ஆடிக்கூழானாலும் தேடிக்குடி அப்படிங்கிற ஒரு பொன்மொழியை அவர்களே உதிர்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சிறப்பு அம்மா, சிறப்பு. அருமையாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார் முனைவர் இரா கௌரி அவர்கள். அவர்கள் மனித வழிபாட்டுல எப்படி சமுதாயம் முன்னேறும், அது சமுதாய மேம்பாடாக எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய நம்பிக்கைகள், அவர்களுடைய தன்னலமற்ற சேவைகள், அது எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு எப்படியாவது ஒரு வகையில பயன்பட்டா நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோவிலுக்கே போய் அதையெல்லாம் படையல் போடுறாங்க, செய்யறாங்க. இப்போ இதுல ஒவ்வொரு சிறந்த தனி மனிதனுடைய வழிபாடும் சமுதாய மேம்பாட்டை நோக்கியதே அப்படின்னு ஐயா சொல்லிட்டார். அப்ப சிறந்த தனி மனித வழிபாடு என்பது சமுதாயம் மேம்பாடடைய வேண்டும் என்ற ஒரு பொதுநல நோக்கத்தோட தான் இங்க செயல்படுது. அதனால இந்த ஆடி மாத கூழ் ஊற்றுதல் அப்ப இல்லை, பண்டைய காலத்திலிருந்தே அந்தந்த நடைமுறையில வந்து கொண்டிருக்கக்கூடியதுதான். இப்ப பொங்கல் வழிபடுறோம். அப்ப நிறைய அரிசிகள், பருப்பு, மஞ்சள், பூசணி, கிழங்கு இதெல்லாம் வருது. சூரியனை நம்முடைய வீட்டு வாசல்ல வச்சு வழிபடுறோம், நாம சாப்பிடுறோம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அதை கொண்டு போய் கோயில்ல வச்சு நாம கும்பிடுறோம். ஆனா இந்த ஆடி மாத கூழை மாத்திரம் ஏன் நாம சமுதாயத்தோட சேர்த்து வணங்குறோம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு எளிமையான ஒரு உணவு. அந்த காலத்துல இருந்து பார்க்கும் பொழுதே பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கீழ் மக்கள், மருத நிலத்துல இருந்த கீழ் மக்களாகட்டும், முல்லை நிலத்துல இருந்த கீழ் மக்களாகட்டும், இந்த கூழ் என்ற பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இலக்கியங்கள் காட்டு. இப்ப மேல் வகையில் இருக்கக்கூடிய பொருள்களைத்தான் அவர்கள் சுடுசோறாகவும் அந்த வேறு இறைச்சி போன்ற பொருள்களை எல்லாம் கூட அந்த காலத்துல தெய்வத்துக்கு படையலிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த எளிமையான ஒரு உணவை யார் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம்ங்கிற உணவை, சமதர்மமான ஒரு எல்லாருமே இங்க சமபந்தி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த உணவை கொண்டு போய் கோயில்ல வச்சு ஆடி மாசத்துல இவங்க செஞ்சிருக்காங்க. இதுல பல்வேறு காரணங்கள் சொல்லுகிறார்கள். அது என்னன்னா, நீர் சத்து குறைஞ்சு போயிரும் ஆடி மாசத்துல. காற்றோட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணங்களால நீர் சத்து மனிதனுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அம்மை போன்ற நோய்கள் எல்லாம் பரவுகிறது அப்படிங்கிறதுனால இதற்கு வேப்பிலையும் மஞ்சளும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ போய் பொங்கல் போடுறது இல்லை. பொங்கல் போட்டோம்னா அங்க மிளகு, சீரகம் அதையெல்லாம் போட்டு நெய்யை போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, கூழாதான் ஊத்துறாங்க. அப்ப நீர் சத்து மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதை பொதுவாக கொண்டு போய் வச்சா யாரு வேணாலும் வந்து விரும்பி வாங்கி குடிப்பாங்க. அப்ப சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பயன்படட்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கிலே தனி மனிதன் சமுதாயம் மேம்பட வேண்டும், சமுதாயத்திற்கு நம்முடைய செயல் பயன்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் இந்த விழாவாக கொண்டாடி இருக்கிறானே தவிர, தன்னுடைய வீட்டுல வச்சுக்கிட்டு தன்னுடைய வழிபாட்டை வச்சுக்கிட்டு அவனோடையே முடிச்சுக்கக்கூடிய ஒரு விழாவாக இது இல்லை. இது ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா அப்படின்னு சொல்றதுனால இந்த கூழ் ஊற்றும் திருவிழாவானது ஒரு சமுதாயத்தை நோக்கி செயல்படுகிறது. தனி மனிதன் என்பவன் வேறானவன் அல்ல, சமுதாயத்தை சார்ந்தவன். சமுதாயம் மேம்பட்டிருந்தால் தான் அந்த தனி மனிதன் சிறந்தவனாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால தனி மனிதனுடைய சிந்தனைகள் அனைத்தும் சமுதாயத்தை சார்ந்தே, சமுதாயம் மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே இந்த இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நிகழக்கூடிய திருவிழாக்கள் நடக்கிறது என்று கூறி, மாரியம்மன் இல்லாத ஊரே இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஊராக இருந்தாலும் அதுல எல்லை மாரியம்மன் அப்படின்னாவது வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மாரியம்மன் இருக்கும். ஒவ்வொரு மாரியம்மனுக்கும் ஆடி மாசம் இல்லைன்னாலும் மாசி பங்குனியிலேயாவது அவங்க விழா எடுப்பது உண்டு. எனவே பொதுவாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த தண்ணீர் பந்தல், கூழ் பந்தல், மோர் பந்தல் இதையெல்லாம் அவங்க அந்த இடத்துல வச்சு தெய்வத்துக்கு படையலிட்டா அதுல எந்த தொந்தரவும் இருக்காது. தனி மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது வராது, அவனுடைய நான் தான் செஞ்சேங்கிற ஒரு எண்ணம் வராதுங்கிறதுனால தெய்வ பிரசாதமாக கொடுத்தா எல்லாரும் வாங்கிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த கூழ் ஊற்றும் திருவிழாவானது தொடர்ந்து நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது. அதிலே சமுதாயமும் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற தனி மனிதனுடைய சிந்தனைகளும் கலந்திருப்பதுனால ஆடி மாத கூழ் ஊற்றும் திருவிழா, கும்பம் போடுற திருவிழா, கூடி கொண்டாடக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாம் சமுதாயம் சீர்பட வேண்டும் என்பதற்காகவே
அது மேம்பட வேண்டும் என்ற கருத்திலே தான் தொடர்ந்து செய்யப்படுகிறது. அதை நாம் ஒரு சில செயல்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோமே தவிர காலத்திற்கு ஏற்ப, மற்றபடி சமுதாயமாக வாழ்வதுதான் நமக்கு சிறந்தது என்று கூறி, இங்கே இப்படிப்பட்ட சமுதாய மேம்பாட்டிற்காக பல்வேறு விழாக்களை நாம் கொண்டாடுவதில் தவறில்லை. அது சிறந்த எண்ணங்களிலே செய்யப்படுகிறது என்று என்னுடைய தீர்ப்பை கூறி இன்றைய பட்டிமன்றத்தை முடித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக இந்த நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வாதித்த அத்துணை சிந்தனையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.